வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது முகூர்த்தம் குறித்து ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறது மூலிமா கோடிகளை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம். அதாவது முகூர்த்தம் குறிக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. பஞ்சாங்கத்தை வச்சு முகூர்த்தம் குறிக்கிறது ஒரு மெத்தடு, லக்னத்தை வச்சு முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிறது 2வது மெத்தடு. இதில் பஞ்சாங்கத்தை வச்சு முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னா அது வருடத்தில் 2 நாள் 3 நாள் தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லக்னத்தை வச்சு முகூர்த்தம் குறிச்சிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ராசியிலையும் 2 மணி நேரம் லக்னம் ட்ராவல் ஆகும் தோராயமாக. அப்படி ஒரு நாளில் ஒரு லக்னத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த லக்னத்தை பொறுத்து ஒரு நல்ல நேரம் நம்ம குறிக்கிறோம். அந்த குறிக்கிற டைமில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி டைமை நான் குறிச்சிருக்கேன். எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த முகூர்த்த நேரத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். யாருமே இந்த வேலைகளை வெளிப்படுத்துறது இல்லை. தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலுமே அந்த ஹோரை ரீதியான முகூர்த்தத்தை தான், ஹோரை இப்போ டெய்லி ஒரு ஹோரை வருதில்ல, இந்த ஹோரையில் இது பண்ணுங்கள், இந்த ஹோரையில் அது பண்ணுங்கள், அப்படி தான் நம்ம சொல்லுவாங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த குறிப்பிட்ட ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவில்லை. அது எனக்கு பிடிக்கல. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் ஃப்ரீயாகவே இந்த முகூர்த்த டைமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி. என்ன மாதிரி பயிற்சி அப்படின்னா, கனவு காணுதல், கற்பனை செய்தல், விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அது உங்களை விட்டு விலகி தான் போகும். இப்போ நம்ம எப்படி கற்பனை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பழகணும். இப்போ ஒரு கோடீஸ்வரன் இருக்கான், அவனுக்கு நிறைய நகை கடைகள் இருக்குது. அவன் எனக்கு 100 பவுன் நகை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே கோடிக்கணக்கான பணம் இருக்குது, நகை கடைகளே 50 இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கும்போது நீங்கள் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்காதீங்க. இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்காதீங்க. கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்குனே ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படி கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, குடும்பம் செழிப்பாக இருக்குது, பணம் போதுமான அளவுக்கு என்கிட்ட இருக்குது, நிலப்புலன்கள் இருக்குது, ஊரை சுற்றி பார்த்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய சூழலும் எனக்கு இருக்குது, வேலை தொழிலும் நல்ல சிறப்பாக ஓடுது, குழந்தைகள் மனைவி எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, நான் நினச்ச ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருக்கு, அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நன்றி மட்டுமே நீங்கள் சொல்லணும். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாயன்மார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அவங்க சிவனை வழிபடும்போது போற்றி புகழ்வாங்க. சிவனை ஒரு துதி பாடும்போது பயங்கரமாக அவங்க போற்றி புகழ்வாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட இழிவாவோ அந்த மாதிரி தாழ்த்தியோ பேசுகிறது இல்லை. எல்லாமே புகழ்ந்து போற்றி வெற்றி இப்படி தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். ஒரு பதியம் எடுத்து படித்தீங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி போற்றி அமுதே, அப்படி ஆரமுதே தேனமுதே, இந்த மாதிரி தான் அவங்க உருவகித்து கடவுளை போற்றி புகழ்வாங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கனவு காண்றது, கற்பனை பண்ணுறது, அது நடந்த மாதிரி நீங்கள் நம்புறது. நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. ஏற்கனவே நடந்துருச்சு, அது உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க. இப்போ நன்றி நிறையா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி நன்றி சொல்கிறது? நான் ஒரு பெட்டில் படுக்கிறேன், என்னை இந்த பெட்டு தாங்குது, அந்த பெட்டுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். என்னை பெற்ற தாய் தந்தைக்கு நன்றின்னு சொல்லுங்கள். எனக்கு காற்றை சுவாசிக்க வாய்ப்பு கொடுத்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். செருப்புக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி ஒரு 10 விஷயத்துக்கு 5 விஷயத்துக்கு டெய்லி காலையிலையும் நைட்டும் நன்றி சொல்லிவிட்டு படுக்க போங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸை டெய்லி வச்சுக்கோங்க. இதை தான் ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உண்மையாகவே நடந்த மாதிரி நீங்கள் நினைக்கும்போது அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி உங்கள் நடுமனதுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கொடுக்குறது உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த விஷயத்தை ஜெயிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது.
அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நெகட்டிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லாதீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறதுலே தோஷம் அப்படிங்கிற நெகட்டிவ் இருக்குது. சாப்பாடு அப்படின்னு சொல்லாதீங்க. சாப்பாடுலேயே பாடுபடுற மாதிரி பாடு அப்படின்றது. இந்த மாதிரி வந்து வார்த்தைகளில் பிரயோகம் பண்ணும்போது பார்த்து பிரயோகம் பண்ணுங்கள். நிறைய வார்த்தைகளில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. நமக்கு தெரியாமல் வந்து அது பண்ணக்கூடாது. அடுத்து எது பண்ணாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுருங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி கேட்குறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். சாரி கேட்டுருங்க. அதே மாதிரி வந்து எப்பயுமே பாசிட்டிவாக வந்து பேசுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா அதை வெறுக்காதீங்க. வெறுத்தீங்கன்னா அது உங்களை தேடி வரும், ஈர்க்கப்படும். ஒரு விஷயம் வேண்டான்னா நீங்கள் கோவப்படுவீங்க, வெறுப்பீங்க, வருத்தப்படுவீங்க. அப்படிங்கும்போது அந்த எமோஷன்ஸ்னால் நீங்கள் திரும்ப அந்த பொருளை ஈர்க்கிறீங்க, அந்த சம்பவத்தை ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ எது மேலேயும் வெறுப்புணர்வு வேண்டாம், கோபம் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. அல்லது வந்து எது உங்களுக்கு வேணுமோ அதை நோக்கி சிந்தனையை செலுத்துங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா பணப்பிரச்சனை. எப்படி பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். அப்போ பணம் நிறைய வச்சுருக்கிறவங்களும் கடன் சார்ந்து பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. நிறைய பணம் வந்தாலும் செலவாயிருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து நிலம் வாங்கி போட்டு நிலம் விற்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. பணம் இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பணம் வராதவங்களும் இருக்காங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எந்த தொழில் பண்ணுறது அது தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. செஞ்சு லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் தீர்வு என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அது வெற்றியடையும் அப்படிங்கிறது ஜோசியத்தில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீக்கிரட்டை வந்து யாருமே வெளியில் சொல்கிறதில்ல. சொல்கிறது பூரா போலியானது தான் சொல்கிறாங்களே தவிர உண்மையை வெளிப்படையாக யாரும் சொல்லலை. அதனால் வந்து எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் வெளியிடுறேன். 26 மே 2026 அந்த நாளில் எந்த டைமில் நீங்கள் கனவு கண்டு கற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். 12:28 மதியம் 12:28லேருந்து 12:35 வரைக்கும். அடுத்து 1:18லேருந்து 1:25 வரைக்கும் 7 நிமிஷம் டைம். இந்த 7 நிமிஷம் டைமுக்குள்ளே நீங்கள் கற்பனை பண்ணணும். என்ன வேணுமோ அதை நீங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நன்றி சொல்லணும். சந்தோஷத்தினால பூரிக்கணும். சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையே நெகட்டிவானது. ஏன்னா சந்தோஷங்களே தோஷம் வருது. மகிழ்ச்சியான மனநிலையிலே எப்போதும் இருக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கணும். ரொம்ப அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உணர்ச்சி மூலியமாகவோ உணர்வுகள் மூலியமாகவோ வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த பயிற்சியை வந்து பண்ணணும். நீங்கள் பண்ணுறது வந்து 4 நிமிஷம் பண்ணாலே போதுமானது. அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளிநாட்டை சுற்றி பார்க்குற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அந்த நேரத்தில் கற்பனை பண்ணும்போது இப்போ நம்ம கற்பனை பண்ணும்போது சினிமா நடிகர் தான் ஞாபகத்துக்கு வருவான், நடிகைகள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் நம்ம மூஞ்சி வந்து ஞாபகத்துக்கு வராது. கற்பனை பண்ணும்போது உங்கள் மூஞ்சி வந்து கரெக்டாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீங்கள் ஒரு கார் ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். வேர்ல்டு டூர் போகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதோ அதை கற்பனைகள் எல்லாமே பண்ணுங்கள். அதே மாதிரி பணம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு 100 கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை வந்து நான் எப்படிலாம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஒரு போட்டியில் ஜெயிக்கணுமா, ஏற்கனவே ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கிட்டேன், அது மூலிமா நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நினைங்க. எது உங்களுக்கு வேணுமோ அது ஏற்கனவே நடந்த மாதிரி, அது மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைச்ச மாதிரி, அது மூலிமா நீங்கள் நிறைய சொத்துக்கள் வாங்கி போட்ட மாதிரி நீங்கள் வந்து நினைங்க. நினைக்கக்கூடிய நேரம் வந்து 7 நிமிஷம் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. 12:28 to 12:35, 1:18 to 1:25. இதுக்குள்ளே ஒரு 4 நிமிஷம் நீங்கள் அதை நினச்சா போதுமானது. இந்த ப்ராக்டிஸை வந்து நான் டெய்லியுமே இந்த டேட்டு டைம் கொடுக்குறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணி எல்லோரும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதனால் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய மனநிலை வந்து மகிழ்ச்சியான மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. டெய்லியுமே இதை கற்பனை பண்ணி உங்கள் மைண்டு வந்து பாசிட்டிவ் விஷயங்களுக்கு டியூன் ஆயிரும். நெகட்டிவ் விஷயங்களே பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிங்க. வெற்றி உறுதி. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மாதமாவது ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்குரிய அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
ஏன்னா ஒரு மூளை வந்து முழுசாக இந்த விஷயத்தை நம்புறதுக்கு வந்து 28 நாள் டைம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. டெய்லியுமே நன்றி சொல்லக்கூடிய பயிற்சி. அம்மா அப்பாவுக்கு நன்றி, பொருள்களுக்கு நன்றி, எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ அதை ஃபஸ்ட் பண்ணிடுங்க. கடவுளை வேண்டுறீங்கன்னா எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த காட்சிப்படுத்துறது, கனவு காண்றது நைட் தூங்கும் போதும் காலையில் எந்திக்கும் போதும் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கொடுத்த டைம்லேயும் இந்த கற்பனை பண்ணுங்கள். எல்லா வளங்களும் பெற்று எல்லாரும் செழிப்புடன் வாழ இந்த பிரபஞ்சத்தை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.